ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ. என்னோட செகண்ட் பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் வந்து சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அது எப்படி வீட்லேயே டெக்கர் பண்ணோம் அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். பாதி திங்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணது, பாதி திங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் கடைகளில் வாங்கினது. அந்த திங்ஸ் ரெண்டையும் வச்சு தான் நான் டெக்கர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக நான் டெக்கர் பண்ணல, என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் பசங்களும் தான் டெக்கர் பண்ணாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பூ இருந்துச்சு, அந்த பூவை தான் கட்டிகிட்டு இருந்தேன். பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் பூ கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சமாக பிச்சி பூ வாங்கியிருந்தோம், அதை தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன். கோல்டன் கலர் பேப்பரும் அப்புறம் சில்வர் கலர் பேப்பருமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேபி ஷவர் பலூனும் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது, திருநெல்வேலி லோக்கல் கடையில் தான் வாங்கினது. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் நாங்களே டெக்கர் பண்ணிக்கிறதோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பலூன்ஸும் இருக்குது. அதான் பலூன் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்ஸும் இருக்குது. பேபி ஷவர்னு ஃபுல் லெட்டருமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு லெட்டருமே பார்க்கறதுக்கு கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணோன்னே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு சிப் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கணும். லெட்டர்ஸ் போக சைடில் 2 ஸ்டார் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது இந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. இதுவும் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டார்க் பிங்க்கில் இருந்து ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஆகாஷ் எல்லா பலூனையும் ஊதி ரெடி பண்ணி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் இப்போ பலூனை அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பலூன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிசைனர் டெக்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் பவித்ரா அப்புறம் ஆகாஷ் 3 பேரும் சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமை க்ளீன் பண்ண வந்துட்டேன். என்னோடய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஃபில் தான் அடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் பிசுப்பு இருக்கும் லைட்டாக. அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு வச்சு ப்ரஷ் வச்சு நல்லாவே தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். அந்த டைமில் அவங்களும் பேபி ஷவர் ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வால்லையும் இந்த மாதிரி கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஷெல்ஃபு ரூமும் ரொம்பவே மனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும். அதில் ஜவ்வாதும் பன்னீரும் சேர்த்து நம்ம ஷெல்ஃபையும் ரூமையும் தொடச்சி எடுத்துட்டா ரொம்பவே மனமாக இருக்கும். இதுலேயே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நைட்டே விளக்கு எல்லாமே தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா இது ஹாலில் வச்சு தான் பண்ணியிருந்தோம். அதனால் நானும் என் சிஸ்டரும் இந்த மாதிரி பொம்மைகளை அரேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறமா தாம்பாலம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு அந்த ஸ்டூலில் இந்த மாதிரி சால்வை விரிச்சிட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் இந்த மாதிரி சீமந்த செட்டு பொம்மைகளை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் இது எங்கே வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினேன், எல்லா டீட்டெயிலுமே இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகளை ஃபுல்லாகவே நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 9 பீசஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளம் எடுத்து தாம்பாளத்தில் வெத்தலை வச்சுட்டு அதில் நான் இன்னொரு பிள்ளையார் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த பிள்ளையாரை நான் இதில் வச்சு டெக்கர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலையில் ஒவ்வொரு முழு மஞ்சள் வச்சுருந்தேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இதில் சந்தனம் குங்குமம் வச்சு டெக்கர் பண்ணியிருந்தேன். இது நைட்டே ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி மட்டும்தான் அப்படி பண்ணிவிட்டு விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ பிள்ளையாரும் சென்டரில் வச்சு இந்த தாம்பழத்தை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே எல்லா தாம்பழத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நைட்டு என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மீதி உள்ளதெல்லாம் மார்னிங் தான் வச்சேன். அவங்களுக்கு போடுற வளையல், அதுக்கப்புறமா மாதுளம் பழம், அதுக்கப்புறம் எங்களுக்கு லயன் டேட்ஸ் ஒரு தாம்பழத்தில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தடவின தேங்காய், அப்புறம் வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு பழம், கிரேப்ஸு, அப்புறம் கிட்ஸுக்கான வளையல், அப்புறம் மெட்டல் வளையல், அன்னாச்சி பழம். அதுக்கப்புறம் இன்னொரு தாம்பழத்தில் பார்த்திங்கன்னா சுகரில் நல்ல மிளகு வச்சு கம்மிங் சூன் சொல்லிட்டு ஒரு குட்டியாக பேபி பிக்சர் அப்படி ட்ரா பண்ணியிருந்த மாதிரி பண்ணியிருந்து சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜெம்ஸ் மிட்டாய் வச்சுருந்துச்சு. அப்புறமா எனக்கு போடுற பேங்கிள்ஸு, அதுக்கப்புறமா வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி மஞ்சள் குங்குமம், இது எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தது. அப்புறம் பலூன்ஸ் வச்சு ரெடி பண்ண பேபி ஷவர், அப்புறம் சைட்லெலாம் பலூன்ஸ் வச்சுக்கிட்டோம். ஹாலில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலர் பேப்பரை ஸ்பேஸ் விட்டு ஒட்டியாச்சு. அதுவும் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வெளியும் பார்த்திங்கன்னா ஒரு பேபி ஷவர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன் வாசலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரிட்டன் கிஃப்ட்டும் வாங்கி வச்சுருந்தேன் பேபி ஷவருக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி. ஆல்ரெடி இதுவுமே ஷாப்பிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், எங்கே வாங்கினேன், இப்போ எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினேன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணுன்னா நீங்களே அதை செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன்.
டிஃபன் பாக்ஸ் தான் கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரியே என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், அப்புறமா மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் முறுக்கு லட்டு, வளையல், இது எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்ஸ் டெக்கர் பண்ண வந்துட்டேன். ஸ்வீட்ஸு முறுக்கு எல்லாமே நைட்டே வைக்க முடியாது, அது நமுத்து போயிடும். அதனால தான் காலையில் அதை எடுத்து பிளேட்ஸில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா லட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மடி நிறைக்கிறதுக்கு மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்துருந்துச்சு, அந்த பூவும் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சாச்சு. இந்த மாலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இந்த மாலை தான் வேணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது ஆக்ட்ரஸ் நேஹா வந்து இந்த மாதிரி மாலை அவங்க பேபி ஷவருக்கு போட்டிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் அது கேட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளேட்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் முறுக்கு, சின்ன சைஸ் முறுக்காக வச்சுருந்துச்சு 2 பிளேட்டு. மொத்தத்துலேயே பார்த்திங்கன்னா நான் 23 பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் டெக்கரேஷன் பண்ணி. போக பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் அத்தையும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பேங்கிள்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க பேபி ஷவருக்கு. அத்தை பார்த்திங்கன்னா சில்வரில் பார்த்திங்கன்னா குங்குமச்சிமிலும் அதுக்கப்புறம் நம்ம சந்தன கும்பாவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பேபி ஷவர் டெக்கரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.